விஜய் வந்து முதலமைச்சர் கிடையாது, வேற ஒருத்தர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு விஜய் ஏற்றுப்பாரா? அதனால் அந்த கேள்வி கேட்குறது சரியாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா 2 கட்சியில் இருந்து பணியாற்றிய அனுபவம், ஒரு கட்சியில் துணை பொதுச்செயலாளர் இருந்த அனுபவம் அவருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கும். அங்கே திமுகவில் ஆசைப்பட்ட எம்பி பதவி, விசிகாவில் ஆசைப்பட்ட எம்பி பதவி இங்கே சாத்தியமாகுமானா தெரியாது, சாத்தியமாகலாம். ஆனால் அவசரப்பட மாட்டார். ஓகே. அங்கே 500 கோடி மாமனார் மூலியமாக வாங்கி கொடுத்தோம், எம்பி கிடைக்கல. 50 கோடி செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்தினோம், எம்பி கிடைக்கல. ஆனால் விஜய்கிட்ட இதை விட அதிகமான பணம் வைத்திருப்பார். ஸோ அங்கே பணத்தை வைத்து நீங்கள் விஜயை வந்து வளைக்க முடியுமானா முடியாது. அதை மீறி நீங்கள் வேலை செய்தால் ஒரு விஜயை மனம் மகிழ்ந்து பரவாயில்ல, அதுக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்கணும், இல்லை எம்பி ஆக்கலாம் நினைக்கலாம், அப்போ கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் இப்போ அந்த குரலை எழுப்புவாரன்னா கிடையாது. நிச்சயமாக அந்த கொள்கை என்ன, விஜய்க்கு என்ன பிடிக்கும், விஜய்க்கு என்ன பிடிக்காது என்பதை முழுசுமாக உள்வாங்கி இறங்கி வேலை பார்த்தா தான் அங்கே நிற்க முடியும்.